எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நாம் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே முதலாகிய அறத்துப்பாலில் இல்லறையியலில் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம். இந்த இல்லறையியலிலே முதலாவதாக துவங்கிய வள்ளுவர் இல்லறையியலை முதலில் துவங்கினார். துவங்கின உடனே அடுத்தாற்போல் இல்வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை சொன்னார். அடுத்ததாக வாழ்க்கை துணை எப்படி அமைய வேண்டும், ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் வாழ்க்கை துணையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை விளக்கினார். அதை தொடர்ந்து மக்கட்பேறு அடுத்தது அதுதானே. இல்லறம் துவங்கிய மக்கட்பேறு, மக்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் பேர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கினார். அடுத்தது அன்பு உடைமை. இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்பான் அன்போடு இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனர். அப்போ அன்போடு இருக்க வேண்டும், அறத்தோடு வாழ்க்கை நடக்கணும். இது ரெண்டு இருந்தால் அவர்களை நல்ல பண்பாளர்கள் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை பயனும் கிடைக்கும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சரி, இந்த இல்லறத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? இல்லறத்தாளுக்கு கடமை சொன்னார். நான் 3 கடமை சொன்னார். யாரு? 3 பேரை காப்பாற்றணும்னார். ஏன்னா 4 நிலைகளில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த பிரம்மச்சாரி என்பவர் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், கல்வி கற்கக்கூடிய பருவம் அது. அப்போ அவன் சம்பாதிக்கவோ வேலை பார்க்கவோ முடியாது. அதனால் அவனை ஆதரிப்பதற்கு யாருடைய கடமை என்றால் கிரகஸ்தர்களுடைய கடமை. அதனால் நம்ம மனசில் வச்சுக்கணும். யாரோ ஒரு பையன் வறுமையில் இருக்கான், படிக்கிறான், நாம் குடும்பம் நடத்துகிறோம், நம்ம மனைவியோடு நம்ம எல்லாம் சௌக்கியமாக இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த படிக்கக்கூடிய பையனை பராமரிக்க வேண்டியது நம்முடைய இல்லறத்தானுடைய கடமை. நம்ம எல்லோரும் நினச்சிக்கணும் நம்ம குழந்தையை தான் படிக்க வைக்கணும்னு கிடையாது. வள்ளுவனுடைய வாக்கில் என்னன்னு கேட்டால், கல்யாணமாகாத பிரம்மச்சாரியை ஆதரிக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. பிரம்மச்சரியத்தை மேற்கொள்பவர்களே. அந்த காலத்தில் பிரம்மச்சாரிகள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. படிக்கும்போது கூட குருகுலத்திலேயே அதுதான். இவங்க போய் எல்லா இடத்துலையும் உஞ்சி விருத்தின்னு பேர் அதுக்கு. பிச்சை எடுத்து கொண்டு அது அரிசியை குருநாதரத்தை கொடுத்து அதை வைத்து தான் சமைத்து சாப்பாடு. இது எதுக்கான? அவர் ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர் அரசகுமாரனாக இருப்பான், அவன் இங்கே இவன் பகுதி பிச்சாந்தகின்னு போய் எல்லா இடத்துலையும் அரிசி சேகரிச்சுட்டு வரணும். அந்த அரிசியை வைத்துத்தான் குருநாதர் சாப்பாடு போடுவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேத பாடசாலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பிச்சை எடுக்காத முறையாக நம்ம தான் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கித்தான் வேதம் கற்கிறது. அதான் முறை. அப்போ தான் பணிவு வரும், கர்வம் போகும்.
அப்போ தான் அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இது இல்லறத்தானுக்கு அது முதல் டூட்டி. இரண்டாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம், இவன் கிரகஸ்தன் தான். அடுத்தது வானப்பிரஸ்தம். இந்த வாழ்ந்து அடுத்த நிலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இனிமேல் நமக்கு மனைவியெல்லாம் வேண்டாம், விட்டுட்டு வந்துட்டான். அப்படிப்பட்ட ஆதரவற்றவர்களையும் ஆதரிக்கணும். அடுத்தது துறவிகளை ஆதரிக்கணும், சன்னியாசிகளை. இது ஒன்று சொன்னான். சரி, அதுக்காக தன்னுடைய கிரகஸ்தர்களை கவனிக்கணும். கிரகஸ்தர்களில் அதுலேயும் கடமை சொன்னான். என்னன்னு கேட்டால், மனைவியோ அல்லது கணவனோ அவருடைய உறவினர்களை பாதுகாக்கணும். கணவனுடைய தாய் தந்தைகளை பாதுகாக்கணும், பேணி காக்கணும். அவருடைய மூதாதையர்களுக்கு அவர்களுக்கும் கர்மா பண்ணி இறந்தவர்களையும் நம்ம உணவு படைத்து காப்பாற்றணும். இதெல்லாம் கடமையாக சொன்னார். அப்போ இதில் விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்தில் எல்லாம் துறவெல்லாம் பின்னால் வரும். துறவரம்லாம் விருந்தோம்பல்னா என்ன? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற் பொருட்டு விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்ட. அதாவது இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். அடுத்தது விருந்து புறத்தால் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாரற்று. விருந்து வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிர்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பால்படுத்தல் என்று. நாள்தோறும் தன்னை தேடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுவதல் என்றால் என்றும் இல்லை. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உளமலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோவி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்லும் விருந்தினரை போற்றி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானத்து தேவர்களுக்கு நல்ல விருந்தினன் ஆவான். இணைத்துணை தென்பதொன்றென்னை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவானது என்று கூறத்தக்கது அல்ல. அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர்கள் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரே ஆவர். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. பொருள் உடைமையுள்ளும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமையே, அது அறிவற்றவரிடமே உள்ளதாகும். இப்போ காசு பணம் இருக்குது, விருந்தோம்பல் பண்ணல, அப்போ என்னன்னு கேட்டால் அந்த பொருள் இருந்தும் இல்லாத மாதிரி தான். அடுத்தது சரி நான் விருந்து கொடுக்குறேன், மலர்ச்சி இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. அதுக்கு தான் சொல்கிறார், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோப்ப குழையும் விருந்து. அனிச்சமலர் மோர்ந்த உடனே வாடிவிடும், முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உள்ளம் வாடி விடுவார்கள். சரி, இதில் எல்லா பாடல்களுக்குமே ஒரு கதை இருக்குது, இருந்தாலும் ஒரு ரெண்டு இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. மகாபாரதத்தில் அருமையான கதை. ஒரு விருந்தினர் வந்துட்டார்,
அவரை திருப்தியாக கவனிச்சிட்டோம். கவனித்த உடனே அதோட திருப்தி அடையக்கூடாதான். சரி போயிட்டார்ல, அப்பாடியோ போயிட்டார், அடுத்த வேலையை பார்ப்போன்னு இருக்கக்கூடாதான். அடுத்தாப்புல யாராவது வரமாட்டாங்களான்னு தவிக்கணுமா. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். அவனுடைய கடைசி காலத்தில் அவன் இறந்த உடனே தேவர்கள் எல்லாம் ஆகா எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கான், இவன் வந்தானா இவன் நமக்கு விருந்தினர்னு அந்த விருந்தினரை வரவேற்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் வருவார்களாம். நல்விருந்து வானத்தவர்க்கு. மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான கதை. தர்மபுத்திரன் இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணி எல்லா அரசர்களுக்கும் செய்தி சொல்கிறான். எல்லாரும் கப்பம் கட்டுறாங்க, எல்லாரும் பரிசு தொகை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பரிசுகள் எல்லாம். ராஜசூய யாகம் பண்ணுறான். பெரிய யாகம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறான். எல்லாரும் முனிவர்கள் எல்லாருமே சான்றோர்கள்லாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த சாப்பிட்டு இலை எடுத்த உடனே அங்கே ஒரு கீரி பிள்ளை வருது. அந்த கீரி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதனுடைய பாதி உடம்பு கோல்டன் கலரில் இருக்குது, தங்க நிறத்தில். பாதி உடம்பு கீரிப்பிள்ளை கலரில் இருக்குது. இந்த கீரிப்பிள்ளை என்ன பண்ணுறதுன்னா அந்த சாப்பிட்டு அடந்த இலை எடுத்த எச்சல் மேலே உருண்டு 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 பரலுது. தர்மபுத்திரனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன விருந்து வச்ச இடத்துல கீரி பிள்ளைக்கு என்ன வேலை? அதுவும் இந்த கீரி சாதாரண கீரியா இல்லை, ஒரு பகுதி பூரா பாதி தங்கமாக இருக்குது, இன்னொரு பகுதி தான் இருக்கேன்னு உடனே அந்த கீரியை நோக்கி தர்மபுத்திரன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்குறான். அந்த கீரை பிள்ளை சொல்லுறது, அப்பா போன ஜென்மத்தில் என்னவோ இருந்தேன், இன்னொரு ஜென்மத்தில் நான் இப்போ கீரியாக இருக்கேன். ஒரு நாட்டில் கடுமையான பஞ்சம் வந்தது. ஒரு எல்லாரும் பஞ்சத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு அந்தணர் வீட்டில் அவருடைய மனைவி, மகள், மருமகன், இன்னொரு குழந்தைகள், ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த வீட்டையே எனக்கும் பசி, எங்கேயுமே உணவு கிடைக்கல. அப்போ அந்த வீட்டு வாசலில் போகும்போது அந்த வீட்டிலே ஏதோ ரொட்டி செய்கிறதுக்காக ரொட்டி செய்யக்கூடிய மாவை பிணைஞ்சு ரொட்டி செய்யக்கூடிய வாசனை தெரிஞ்சுது. இல்லை, இன்னொருத்தர் பசியோடு ஒருத்தர் போகிறார். போய் அவர் அந்த வீட்டில் போய் ரொம்ப பசி. இந்த பிராமணன் வீட்டில் சமையல் செய்கிற அந்த அடுப்பு எரிஞ்ச கொண்டு இது பண்ணோன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். பகவதி பிச்சாந்தேகி, எனக்கு பசியாக இருக்குது அப்படிங்கிறார். உடனே அந்த அந்தனர் உள்ளே கூப்பிட்டு, இவர் போய் ஏதோ கொஞ்சம் நிலத்தில் மிச்சம் இருக்கிற தானியங்களை பொறுக்கிட்டு வந்து மாவாக்கி சாப்பிட இருக்கிறார்கள். அவங்க ரொம்ப நாளாக பட்னி, இதை சாப்பிடாட்டு உயிர் போயிடும். ஒரு 4-5 ரொட்டி தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்போ உடனே ஆளுக்கு ஒவ்வொரு ரொட்டி பிரித்து சாப்பிட போகும்போது இவர் வந்துட்டார், வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு, உடனே பிராமணரானவர் சொல்கிறார், இந்த என்னுடைய பங்கை நான் எல்லாம் அனுபவிச்சாச்சு, கொடுங்க, நான் போனால் பரவாயில்ல, என்னுடைய பங்கை சாப்பிடுக்கோன்னு அவருடைய ரொட்டியை கொடுக்குறார். வந்த விருந்தினர் அதை சாப்பிட்டார். நான் ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்கேன், எனக்கு பசி இருக்குது, இன்னும் எனக்கு பசி தீரலைங்கிறார். அதுக்குள்ளே இந்த அந்தனார் மயக்கம் போட்டு செத்து போயிட்டார். அடுத்தாப்புல அவருடைய மனைவி கொடுக்குறான், என்னுடைய பங்கை வச்சுக்கோங்கன்னு. அதையும் சாப்பிட்றார். அதுக்குள்ளே இந்த மூலம் இறந்து விட்டார். அடுத்த அப்புறம் அவருடைய மாப்பிள்ளை
இன்னும் பசி உங்களுக்கு ஆறலையானா இல்லை அப்படின்னு அவருடைய பங்கை கொடுக்குறார். அவருடைய மகள் அவருடைய பங்கை கொடுக்குறார், மகன் கொடுக்குறான். இன்னொரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது, அதாவது சிறுவனோ சிறுமியோ, அதுவும் தன்னுடைய பங்குக்கு இருந்ததை கொடுத்துள்ளது. இப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் இறந்து விட்டார்கள். இவருக்கு அதான் பசி கொடுமைக்கு பின்னால் வரும் சொல்லுவார், பசி எப்படிப்பட்டதுன்னு. அப்போ பசி வரும்போது இந்த பாவ புண்ணியம்லாம் தோணவே தோணாது. அந்த 5-6 பேருடைய ரொட்டியும் சாப்பிட்டுட்டு இவர் போயிட்டார், உயிர் பிழைச்சா போதும்னு. அங்கே கொஞ்சம் மிச்சம் மாவு இருந்திருக்கு, இந்த இவர்கள் ரொட்டி தயார் பண்ண மாவு. அந்த மாவு, இந்த கீரியானது போய் தன்னுடைய பசி வேகத்தில் வேகமாக அந்த மாவை சாப்பிடுறது. சாப்பிட்டு கொண்டு அது என்ன பண்ணுறதுனா, மாவு அதுக்கு என்ன கை கால் இருக்கா, இது இருக்கா, அது அந்த மாவில் புரண்டு 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 அதை சாப்பிடுறது. இங்கே இறந்தவர்கள் இருக்கா பார்த்தீங்களா, இப்போ இந்த கீரி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே மேலே இருந்து சொர்க்கத்துலேருந்து ரதம் வருது. ரதம் வந்து இவர்களுடைய இதெல்லாம் இந்த தன்னுடைய உணவை கொடுத்து விட்டு உயிரை தியாகம், பிராண தியாகம் பண்ணவங்க அத்தனை பேரையும் அந்த ரதத்தில் ஏற்றி கொண்டு அந்த ரதம் பறந்து போயிடுச்சு. இப்போ இந்த கீரியானது அந்த மாவுல புரண்ட உடனே அதனுடைய ஒரு பகுதி பூரா சொர்ணமயம் ஆயிடுத்து, தங்கமாயிடுத்து. இப்போ அது சொல்லுறது, அந்த பிராமணன் பண்ண தர்மத்துக்கு ஈடு என ஏற்று நான் என் கண்ணால் பார்த்தேன். அதான் வள்ளுவனுடைய குரல், செல்விருந்து ஓம்பி வரும்பிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய இன்னொரு பகுதி, ஒரு பக்கம் மாத்திரம் எனக்கு தங்கமயமாக இருக்கேன், இன்னொரு பக்கத்தை தங்கமயமாக்கலான்னு எங்கெங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தான தர்மங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்துல இருந்த மீதம் இருந்த சாப்பாட்டில் நான் புரண்டு புரண்டு பார்க்குறேன். இன்னும் எனக்கு அந்த இன்னொரு பகுதி சொர்ணமயமாகவில்லை. இப்போ என்னன்னு கேட்டாங்க, அப்போ தர்மன்னு சொல்லிட்டு இருக்கான், எல்லாரையும் திருப்தியாக கவனிச்சிட்டோம், நல்லா திருப்தின்னு அப்போ சொல்கிறார். நீ செய்த தர்மமெல்லாம் அந்த ஏழை பிராமணன் தன்னுடைய உயிருக்கு துணி, அதான் தன் இல்லாதப்போ கொடுக்கணும். தன்னையே தனக்கும் மிஞ்சி தர்மம்னு பேர். இப்போ அதை மாற்றிவிட்டான் பழமொழியே, தனக்கு மிஞ்சி தான தர்மம்ட்டான். தனக்கும் மிஞ்சி, தன்னையும் மிஞ்சி கொடுக்கணுமா. தனக்கு மிஞ்சி இல்லை, தனக்கும் மிஞ்சி, நமக்கு கூட இல்லாத அளவுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னார்கள். அடுத்தது, விருந்து புறத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் வந்த உடனே அவரை கவனிக்காமல், இல்லாட்டி வெளியே போயிட்டு வரேங்கிறாரு. சரி, அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் காலி ஆகிடுமே, நம்மளே இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் வச்சா போகிறோம், பாக்கியெல்லாம் நம்ம சாப்பிட்டுடுவோம்னு சாப்பிடக்கூடாது. அது அமிர்தமாக இருந்தால் கூட அந்த விருந்தினர் வந்ததுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து சாப்பிடணும். அதான் இல்லறத்தானுக்கு அழகு. அதான் இல்லற இயலில் வருது அது விருந்தோம்பல்லாம். விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்னு வள்ளுவன் அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்குறான். விருந்தோம்பல்லாம் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்தோம் எல்லாரும் சாப்பிட்டோங்கிறதுக்கு இல்லையா. விருந்தோம்பல்ங்கிறது ஆத்மார்த்தமாக இருக்கணுமா. ஏதோ நம்ம 4 தோசை சாப்பிட்டோம், அவர் 4 தோசை சாப்பிட்றாருங்கிறதுக்கு பேர் விருந்தோம்பல் இல்லையா. ஒரு விருந்து வந்திருக்காருன்னா, அவர் வந்தாருன்னா அவர் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. விருந்தோம்பல் இல்வாழ்வதெல்லாம், அதுக்கு அழகாக சொல்லுவார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பல் வேளாண்மை செய்வதற்பொருட்டு. விருந்தோம்பல்ங்கிற எப்படின்னா ஒரு வேளாண்மை மாதிரியா. ஒரு விவசாயி எப்படி பயிருக்கு தண்ணீர் ஊற்றுவானோ அது மாதிரி ஊற்றணுமா. தண்ணீர் காய்ச்சி எவ்வளோ எப்படி அதை பராமரிக்கிறானோ அது மாதிரி விருந்தினரை பராமரிக்கணுமா. இப்போ விருந்து புற தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. இதுக்கு அருமையான கதை, அம்பரீஷனுடைய கதை. அம்பரீஷன் ஒரு மகாராஜா. அவன் விஷ்ணு பக்தன். ஏகாதசி விரதம் வைப்பான். வைகுண்ட ஏகாதசி வந்தது, விரதம் இருந்தான்.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தற்செயலாக அவருடைய வீட்டுக்கு துர்வாச மகர்ஷி வந்துட்டார். அவரும் பக்தர். அவர் சொன்னார், அப்பா அம்பரீஷா, இந்த ஏகாதசி உன்னோட சேர்ந்து கொண்டாடலான்னு இருக்கேன்னார். இந்த துர்வாச மகர்ஷிக்கு என்னன்னு கேட்டால், அவர் பசி பொறுக்காதவர். அவருக்கு சாப்பாடு முக்கியம். சாப்பாடு நேரத்துக்கு வரலைன்னா அவர் கோபம் வந்துடும், சாபம் கொடுத்துருவார். துர்வாச மகர்ஷி பற்றி பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், அவர் ஏன் சாபம் கொடுக்குறாருன்னு. அதனால் துர்வாச மகர்ஷி வந்தாவே வேண்டாத விருந்தாளி. அவர் வந்தாவே எல்லாருக்கும் பயமாக இருக்கும், என்ன பண்ண போகிறாரோ, இவருக்கு எவ்வளோ கவனித்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி நமக்கு சாபம் கொடுத்துருவாரேன்னு. மகாபாரத்தில் அது ஒரு அற்புதமான காட்சி இருக்கும். அவரை குந்தி தேவிக்கு வந்து அவர் வரம் கொடுப்பார். அது வேற ஒரு குரல் வரும்போது சொல்கிறேன். அந்த உடனே சொல்லிட்டார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவருக்கு அம்பரீஷனுக்கு ஒரு வகையில் சந்தோஷம், ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்கார். அதனால் ஒன்றும் பெருசாக கவனிக்க வேண்டியதில்லை. அதனால் பாராயணம்லாம் பண்ணாங்க. 2 பேரும் ராமஜபம் நாமஸ்மரணை எல்லாம் பண்ணி பஜனை எல்லாம் முடிஞ்சுது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஏகாதசி விரதம் ஒரு நாள் பூரா இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவத்தில் ஒரு கருத்து இருக்குது, பகவான் ஹிருதயத்தில் மாத்திரம் இல்லை, வயிற்றிலும் இருக்கிறான். அவனுக்கு தாமோதரன்னு பேர். வயிற்றில் தழும்பு இருக்கும் அவனுக்கு, கட்டு போட்டதுனால. பகவான் நம்முடைய வயிற்றிலேயும் இருக்கிறான். அதனால தான் சொல்லுவாங்க, இதில் வைஷ்ணவத்தில் சொல்லும்போது சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டாங்க, பிரசாதம் ஆகிடுத்தா, அம்சம் ஆகிடுத்தான்னு கேட்பார்கள். வயிற்றில் இருக்கிற இறைவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறது அது ஒரு பக்கம் பிரசாதம். தினசரி சாப்பிட்றதே ஒரு பிரசாதம் தான். ஏன்னா அதை நீரை சுற்றிட்டு பெருமாளுக்கு காட்டிட்டு தான் இன்றைக்கு உன்னுடைய அருள்னால எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சாப்பிடணும். சும்மா கிடுக்கிடுன்னு வேஞ்சிடக்கூடாது. ஆடு மாடு மாதிரி ஒரு உணவு கிடைச்சதுன்னா அது பக்குவமாக கொஞ்சம் நேரம் இருத்து அதுக்கு பரிசேஷனம்னு பேர் தமிழில், இதில் வைஷ்ணவத்தில். அதுக்கு தண்ணீரால் தெளிக்கி விட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 6 வாயு இருக்குது. பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, வியானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகா, சவானாய ஸ்வாகா, பிரம்மனே ஸ்வாகா. 6 வகையான வாயுக்கள் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அந்த வாயு நாடினே பிடிப்பாங்க, பிடிச்சி பார்த்து வைத்தியர்கள் சொல்லுவார்கள். அது பிராணவாயுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் நமக்கு மூச்சு காற்று. அப்பான வாயுன்னு அதான் கார்பன் டை ஆக்சைடு. அது மாதிரி ஒவ்வொரு வகையான வாயுக்கள் இருக்குது. அந்த 6 இந்த உடம்புல இது போன உடனே அது வாயுவை கிளப்பி விட்டுரும். அது வாயுவாக வெளியேறுகிறது. அதனுடைய சாப்பிட்ட கழிவெல்லாம், அதான் மூக்கை பிடிச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா, கழிவு, நாம் சாப்பிட்ட கழிவு வாயுவாக வெளியேறுது. அதனால அந்த 6 வகையான வாயுக்களை திருப்தி பண்ணுறதுக்காக தான் சாப்பிட்றோம். இப்போ இவர் அடுத்த நாள் ஏகாதசி முடிந்த உடனே, பூஜை முடிஞ்ச உடனே, துவாதசி பாரணைன்னு பேர். துவாதசி திதி பிறந்த உடனே கடவுளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றணும். ஏன்னா 24 மணி நேரம் நம்முடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய பெருமாளை பட்டினி போட்டிருக்கோம். அதனால உடனே சாப்பிடணும்னு சாஸ்திரம். இல்லை, துர்வாச மகர்ஷி சொல்லிட்டார், துவாதசி பாருனே, ஏகாதசி இதெல்லாம் முடிஞ்சது, சரி நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், துவாதசி பாரணை பண்ணி விரதத்தை முடிச்சுக்குவோன்ட்டார். அதனால தான் இப்போ பார்த்தா இவங்க உண்ணாவிரதம் இருந்தால் உடனே ஒரு ஜூஸ் கொடுத்து முடிச்சு வைப்பாங்க, பார்த்துருக்கோம்ல. அரசியல்வாதிகள்லாம் இருந்த உடனே உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே உண்மையிலேயே அந்த உண்ணாவிரதம் டூப்ளிகேட்டு இருந்தால் கூட மகாத்மா காந்தியெல்லாம் இருந்தாரா இல்லையா? உண்ணாவிரதம் இருந்து முடிஞ்ச உடனே வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது உடலுக்கு தீங்கு வலிக்கும். அதனால உடனே ஏதாவது ஒன்றை கொடுத்து சாப்பிடணும் ஒரு அளவோட. அதனால் ஜூஸ் கொடுப்பாங்க, பழ ஜூஸு. இப்போ இவர் விருந்தெல்லாம் துவாதசிக்கு உண்டான அதுக்குன்னு சாப்பாடு இருக்குது. விரதம் இருந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு தனியாக இருக்குது. உணவுலேயே நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். துவாதசி சாப்பாடுன்னே தனியாக இருக்கும்.
அதாவது ஒரு நாள் பூரா வயிறில் பட்னியாக இருந்தாலும் புண்ணு இருக்கும், அந்த புண்ணெல்லாம் ஆற்றுவதற்கு அகத்திக்கீரையை வச்சு பண்ணுவார்கள். பொங்கல் அது மாதிரி ஒரு லகுவான உணவு, ஆனால் நிறைய சாப்பிடலாம். இதை தயார் பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். துர்வாச மகர்ஷி நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், வந்த உடனே துவாதசி பாரணை பண்ணலான்னு போயிட்டார். போன உடனே நேரம் ஆயிடுச்சு, அவர் வரல. துவாதசி திதி பிறந்தாச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனாலே, ஏகாதசி விரதம் இருப்பது ஒரு புண்ணியம்னாலும் விரதம் முடிஞ்ச உடனே ஒரு க்ஷணமும் தாமதிக்காமல் சாப்பிடணும். ஏன்னா 24 மணி நேரம் வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம தாமோதரனை பட்டினி போட்டிருக்கோம். உடனே விரதத்தை நிறைவு பண்ணணும். ஆனால் துர்வாச மகர்ஷி போயிட்டார், வரல. கொஞ்சம் குளிச்சுட்டு வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. துவாதசி பிறந்துடுத்து. உடனே அங்கே உள்ள மந்திரிகள்கிட்ட கேட்டால், என்ன இப்படி துர்வாச மகர்ஷி போயிட்டாரே, வரலையே, அவர் வராமல் நம்ம சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்றது பாவம், அது ஒரு பக்கம் பாவம், இன்னொன்று சாப்பிடாம இருந்தால் அதை விட பெரிய பாவம். ஆனால் சாப்பிட்டோன்னா மகரிஷி வந்தார்னா, நான் விருந்தினனா வந்திருக்கேன், ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, அமிர்தம் அருந்தனினும் வேண்டற்பாற்றன்று விருந்து புறத்தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று வள்ளுவர் சொல்லியிருக்கான். ஒரு அமிர்தம் வச்சுருக்கோம், ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்கார், வாங்க எல்லாரும் சாப்பிடுவோங்கிறோம், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு அவர் போகிறாருன்னு வச்சுக்கோ. அவர் வரலைன்னா, ஐயோ அமிர்தமாச்சே சீக்கிரம் சாப்பிடணுமே, கிடைக்காது கிடைச்சிருக்கேன்னு சாப்பிடக்கூடாதான். அமிர்தமாக இருந்தால் கூட விருந்தினரோடு சேர்ந்து சாப்பிடணும். இப்போ துர்வாசர் வரல, இன்னும் வந்துட்டு இருக்கார். இப்போ அம்பரீஷனுக்கு மந்திரிகள்கிட்ட கேட்குறான், சுவாமி என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அம்பரீஷனுக்கு அந்த மந்திரி சொல்கிறார் ஒரு யோசனை, சுவாமி வெறும் வயிற்றோடு இருந்திருக்கோம், ஏதாவது பண்ணி ஒரு தீர்த்தமாவது சாப்பிட்டுக்குவோம். அதான் ஜூஸ் குடிக்கிறாங்களா இல்லையா, ஒரு தீர்த்தத்தை சாப்பிட்டா விரதத்தை முடித்தது மாதிரி ஆகிடும். பெருமாளுக்கு வயிற்றில் உள்ள பெருமாளுக்கு தீர்த்தத்தை நிவேதனம் பண்ணது மாதிரி ஆகிடும். அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னார். இது நல்ல யோசனை. சாப்பிட்டா தானே வம்பு, விரதத்தை முடிக்கணும். ஒரு தீர்த்தத்தை கொடுத்து எப்படி அரசியல்வாதிகள் ஜூஸை குடித்து விரதத்தை முடிக்கிறானாலே, அப்புறம் போய் வெட்டிக்குவான். அதனால் தீர்த்தத்தை சாப்பிடுவோம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு 3வது வார்த்தை தீர்த்தத்தை வைக்கும்போது வந்துட்டார். அம்பரீஷா என்ன காரியம் பண்ண, சாஸ்திரம் தெரியாதா, விருந்தினர் வந்திருக்கும் போது விருந்தினரை இல்லாமல் தனியாக நீ சாப்பிட்றது நியாயமானு சொல்லி சாபம் கொடுக்க கையை ஓங்கினார். இது பாகவதத்தில் வர்ற கதை இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கேன். கையை ஓங்கினார். இப்போ அம்பரீஷனுக்கு என்ன ஒரு வரம்னு கேட்டால், பகவான் அம்பரீஷனுக்கு அவனுடைய பக்தியை மெச்சி சுதர்சனால் வர காவலுக்கு கொடுத்துருக்கார். அந்த சுதர்சனர் எப்படின்னு பண்ணுவார்னா, அவர் அவனுடைய அரண்மனை மேலே சுற்றிக்கிட்டே இருப்பார். இவர் சாபம் கொடுக்க துர்வாசர் கையை ஓங்கினாரோ இல்லையோ, இந்த சுதர்சனம் அவரை விரட்ட ஆரம்பிச்சுடுத்து. இவர் ஆடி போயிட்டார். ஏன்னா இவர் சாபம் எல்லாருக்குமே சாபம் கொடுக்குறவர், இவர் தாக்க ஆரம்பிச்சுடுத்து. உடனே இந்த துர்வாசகர் பயந்து ஓட ஆரம்பித்தார். ஓடி பார்த்தா, திரும்பி பார்த்தா அந்த சுதர்சனம் வந்து மின்னருது, ஜுவாலை, அதனுடைய ஜுவாலையே அவ்வளவு இதாக இருக்குது. பிரதிபடை ஸ்ரீநிபீஷணா வரகுணஸ்தோம போஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜெகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம தர்ஷனா நிதம துஷ்சன்ன தர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு சுதர்சன ஆழ்வார் நம்ம காக்கக்கூடியவர், பெருமாள் கையில் இருக்கக்கூடியவர். பக்தர்களுக்கு அவர் தான் காப்பு. கூலைய தளநீளம் கோடி சூரிய பிரகாசம்னு அவ்வளவு பிரகாசமாக இருப்பாராம். இப்போ வரட்டின்னு வந்தோம்னா பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறார். ஓடி 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 வைகுந்தத்து வரைக்கும் போயிட்டார். வைகுந்தர் போய் பெருமாள் காலில் விழுறார். சுவாமி என்ன இது, எனக்கு என்னுடைய சக்திக்கு யாருமே என்னுடைய சக்தி முன்னால் நிற்க முடியாது, ஆனால் அம்பரீஷனுக்கு சாபம் கொடுக்கலான்னு நான்
புறப்பட்ட படம் என்னிடம் இந்த சுதர்சன ஆழ்வார் என்னை விரட்டின்னு வர்றாரு, நீங்கள் கொஞ்சம் அவரை சொல்லுங்க அப்படின்னா. அவர் சொன்னாராம், நான் அவருக்கு பாதுகாப்பாக கொடுத்த பாதுகாப்பு படை எது சொல்கிறோமா இல்லையா? இசட் பாதுகாப்பு, A+ பாதுகாப்புன்னு. அந்த பாதுகாப்பு படம் கொடுத்தா அவன் வேண்டான்னு சொன்னால் தான் நான் திருப்பி எடுத்துக்க முடியும். அவன் எனக்கு நான் என்ன பாதுகாப்பாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் படையை எடுத்துக்கோன்னா தான் திரும்ப எடுத்துக்க முடியும். அல்லது இவருக்கு தோணணும், படையை அனுப்பினவர் இனிமேல் அவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு. அதனால் என் கையில் இல்லை, நீ போய் அம்பரீஷன்ட்டே விழுந்தார். அம்பரீஷன்ட்ட போய் காலில் விழுந்தார். அம்பரீஷன் இதுன்னா அப்புறம் இதானது. இது பெரிய கதை, இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் அதை தான் சொன்னார். விருந்து புறத்தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேட்டல் பாட்டு என்ற அளவிலே இதில் எல்லா பாடல்களுக்குமே நம்முடைய வைணவத்திலையும் சமயத்திலையும் மற்ற இதுகள்லாம் இருக்குது. அதனால் ஒரு நேரம் கருதி ஓர் 2 பாடல்களை எப்படி நம்முடைய சமய நிகழ்வுகளோடு புராணங்களோடு வள்ளுவன் அதை எப்படி எடுத்து 1.25 அடியிலே கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பதற்காக இது ஒரு சந்தர்ப்பம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய் ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் அருளாத இறைவா நீதாராய் பறையேலோ ரம்போவாய். இன்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற இனம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புரோ ரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.